இத்தாலியன் சினிமா உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய மூவி ஜானர் தான் ஜியல்லோ ஜானர். இதற்கான பெயர் காரணம் 90s உடைய ஆரம்பத்தில் இத்தாலியில் பல்ப் நாவல்கள், அதாவது நம்மளுடைய கிரைம் நாவல் எழுத்தாளர்களான ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா உள்ளிட்டவர்கள் மலிவான பேப்பர் குவாலிட்டியில், மலிவான விலையில், சின்ன சைஸில் கைக்கு அடக்கமான புக்ஸ் எல்லாம் இருக்குமே, அந்த டைப் நாவல்கள் அங்கே பிரபலம். அதோட முகப்பு அட்டை பெரும்பாலும் எல்லோ கலர் உடையதாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லோன்ற வார்த்தையிலேருந்து உருவான பெயர் தான் ஜியல்லோ. அர்னால்டோ மாண்டடோரி எடிட்டோரின்ற பப்ளிஷிங் கம்பெனியால் 1929 வெளியான ஜியாலோ மாண்டடோரின்ற பேரில் இந்த வகை கிரைம் நாவல்ஸ் வெளியாக ஆரம்பிச்சிது. பின்னர் ஒரிஜினல் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் அகதா கிறிஸ்டி, எட்கர் வாலன்ஸ், எட்கர் ஆலன் போ மாதிரியான அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களுடைய மொழிபெயர்ப்பு கதைகளும் வெளியாகி பிரபலமாச்சு. இந்த வகை கதைகள் பிற்பாடு ஸ்லாஷர், த்ரில்லர், சைக்காலஜிக்கல் ஹாரர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், செக்ஸ்ப்ளாய்டேஷன் மற்றும் சின்ன லெவலில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் எலமெண்ட்ஸையும் தனக்குரியதாக மாற்றிக்கிச்சு. 1963 வெளியான த கேர்ள் ஹூ நியூ டூ மச்ன்ற படம் மூலமாக இந்த ஜானர் இத்தாலிய சினிமாவில் ஃபிலிம் லாங்குவேஜ் ஜானராகவும் மாறுச்சு. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் இந்த வகை படங்களாக த எம்பாமர், அசாசினேஷன் இன் ரோம், லிபிடோ, நைட் ஆஃப் வைலன்ஸ், டெட்லி ஸ்வீட், ரன் சைக்கோ ரன் அப்படின்னு ஆரம்பித்து 70 மற்றும் 80களில் பேரனோயா, யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் மை பாடி, ப்ளே மோட்டல், மர்டர் அப்சஷன், எ பிளேட் இன் த டார்க், மர்டர் ராக் அப்படின்னு வளர்ந்து 90 மற்றும் 2000 காலகட்டத்தில் வேக்ஸ் மாஸ்க், ஸ்லீப்லெஸ், ஐஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்னு போய் ஆஃப்டர் 2010க்கு அப்புறமா இந்த லாஸ்ட் ஃபேஷன் ஷோ, டுல்பா, டார்க் கிளாஸஸ் அப்படின்னு இப்போவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜானராக இத்தாலியன் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஹாலிவுட் மூவியை இந்த ஜானருக்கு உதாரணமாக சொல்லணும்னா அது 2021 ஹாலிவுட் ஹாரர் காதலன் ஜேம்ஸ் வான் இயக்கத்தில் வெளியான மேலிக்னன்ட் படத்தை சொல்லலாம். இந்த காலகட்டத்திலையும் இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் லெவல்னே சொல்லலாம். அட்டகாசமான முறையில் இந்த ஜானருக்கு இந்த படம் நியாயம் சேர்த்துருக்கும். இதையே இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் இயக்குனர் ராம்கோபால் வர்மா அவர்களுடைய 1992 வெளியான ராட் படத்தையும் 1999 வெளியான கவுன் படத்தையும் உதாரணமாக சொல்ல முடியும். தமிழில் கூட 1984 இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான 100வது நாள் படத்தை ஓரளவுக்கு இந்த ஜானருக்கான உதாரணமாக சொல்லலாம். ஆனால் இந்த ஜானரில் சொல்லப்பட்ட அத்தனை வகையான டார்க் தீமையும் ஒரே படத்தில் ஓவர் டோஸ் ஆகாமல் ரொம்பவும் ஸ்டைலிஷாக உச்சக்கட்ட குவாலிட்டியில் இந்த ஜானருக்கு ரொம்பவும் நியாயம் சேர்க்குற வகையில் அமைஞ்ச ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் படம் தான் 2019 வெளியான கேம் ஓவர். இந்த படத்துடைய இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவர்கள். 2014 வெளியான மாயா திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர் தான் இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவர்கள். தமிழ் சினிமாவில் மாடர்ன் கிளாசிக் ஹாரர் மற்றும் நியூ வேவ் ஹாரர் சினிமாவுக்கு மாயா திரைப்படம் ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருக்கும். அப்பப்போ தமிழ் சினிமாவில் ஷாக், ஈரம், யாவரம் நல மாதிரியான நல்ல ஹாரர் படங்கள் வந்திருந்தாலும் மாயா இந்த ஜானரில் ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த படத்துடைய வெற்றி இயக்குனர் அஸ்வினுக்கு தன்னுடைய அடுத்த வாய்ப்புக்கு பெருசாக உதவலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு வீடு, ஒரு வீல் சேர், ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் போதும்னு முடிவெடுக்க அப்படி உருவான திரைக்கதை தான் கேம் ஓவர் அப்படின்னு இயக்குனர் அவர்களே சொல்லியிருப்பார். ஆனால் நிச்சயமாக இந்த கதை அவ்வளோ சுலபமான முறையில் உருவானது இல்லை அப்படின்றது இந்த படம் பார்க்குற எல்லாராலையும் உணர முடியும். ஸ்லாஷர் த்ரில்லர் வகைக்கு இந்த படத்தில் வர சீரியல் கில்லர்ஸ் கதையையும், சைக்காலஜிக்கல் ஹாரர் வகைக்கு ஸ்வப்னாவுடைய பயத்தை அமுதாவுடைய மரணத்தோட தொடர்பு படுத்துகிற கதையையும், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வகைக்கு ஸ்வப்னாவுடைய பயத்தை அவளுக்கு ஏற்பட்ட ட்ராமாவோட தொடர்பு படுத்துகிற கதையையும், செக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஸ்வப்னாவுடைய முன்கதையையும், சின்ன லெவலில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸுக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃபில் வர்ற ஸ்வப்னாவுக்கு நடக்கிற ஃபேண்டசி கதையையும் சொல்ல முடியும். இப்படி ஜியல்லோ ஜானரை சார்ந்து இருக்கிற அத்தனை டார்க் எலமெண்ட்ஸையும் ஒரே படத்தில் கொண்டு வரதே ஒரு சாதனைனா அது எந்த வகையிலையும் ஓவர் டோஸ் ஆக்காமல் கச்சிதமான திரைக்கதையாலையும் ஸ்டைலிஷான மேக்கிங்காலையும் ஒரு பெர்ஃபெக்ட் சினிமாவாக கொடுக்கறது இயக்குனருடைய உச்சபட்ச கிரியேட்டிவிட்டினே சொல்லலாம். சமீப காலமாக மலையாளத்தில் ஒரு ஹாரர் நியூ வேவை கிரியேட் பண்ண இயக்குனர் ராகுல் சதாசிவன் அவர்களை மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவர் முழு தகுதி உடையவர் அப்படிங்கிறதுக்கு அவர் இயக்கத்தில் 2022 வெளியான பூதகாலம், 2024 வெளியான பிரம்மயுகம், 2025 வெளியான டிஎஸ் ஈரே படங்கள் உதாரணமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த இயக்குனருடைய திறமைக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாத, இன்னும் சொல்லப்போனால் அவரை விடவும் சைக்காலஜிக்கல் ஹாரர் எலமெண்ட்ஸை ரொம்பவும் திறமையாக கையாளுற இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவர்களுக்கு அவருக்கான அடிப்படை பாராட்டாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். கேம் ஓவர் திரைக்கதையை அஸ்வின் சரவணன் அவர்களோடு சேர்ந்து எழுதினவங்க காவ்யா ராம்குமார் அவர்கள். இவங்க சைக்காலஜி படித்தவங்க அப்படிங்கிறதும் இவங்க பெண் அப்படிங்கிறதும் சர்வ நிச்சயமாக இந்த திரைக்கதைக்கு ஒரு பெரிய பலம்தான். ஒரு ஆண் எவ்வளோ முற்போக்காக இருந்தாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் பெண்ணியம் படித்தாலும் ஒரு பெண்ணோட அடிப்படை வழிகளை கூட அவனால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பொதுவாகவே ஒரு ஆண் எழுத்தாளர் ஒரு பெண்ணை பற்றி ரொம்பவும் சிரமப்பட்டு எழுதுகிற அதே விஷயத்தை ஒரு பெண் எழுத்தாளரால் சாதாரணமாக எழுதிவிட முடியும். ஸோ இந்த அடிப்படையில் தான் காவ்யா ராம்குமார் அவர்களுடைய எழுத்து இந்த திரைக்கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. இந்த படம் ஒரு மல்டி லேயர் மற்றும் மல்டி ஜானர் கொண்ட சிக்கலான திரைக்கதை அமைப்பை கொண்டிருந்தாலும் எல்லாராலையும் உணரக்கூடிய கதையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கதை முழுக்க முழுக்க புரோட்டகனிஸ்ட் ஸ்வப்னா தோள்களில் பயணிக்கிறதால தான்.
பலரும் இந்த படத்துடைய கில்லர்ஸ் யாருன்றதை ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓப்பன் எண்டாக விடுறது வெறுமன திரைக்கதை சுவாரஸ்யத்துக்காக அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கில்லர்ஸ் யாருன்ற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் ஸ்வப்னாவுடைய சைக்காலஜிக்கல் ஜர்னி தடைப்படும்ன்ற ரீசன்னால தான் கில்லர்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ணல அப்படின்னு இயக்குனர் தன்னுடைய பேட்டிகளில் சொல்லியிருப்பார். ஒரு சுவாரஸ்ய எலமெண்ட்ஸ் சுவாரஸ்யத்தையும் தாண்டி கதையில் ஒரு அங்கமாக மாறும்போது அது கொடுக்குற இன்டென்சிட்டி உச்சக்கட்டமானது அப்படிங்கிறதுக்கு கேம் ஓவர் திரைக்கதை ஒரு உதாரணம்னே சொல்லலாம். ஸோ இதே அடிப்படையில் தான் ஜியோலோ ஜானரையும் இந்த படத்தில் உபயோகப்படுத்தியிருப்பார் இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவர்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் சினிமாவில் பேய் படங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பேய் கதைகள் எழுதுவது எப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த 2 வீடியோவுமே இந்த ஜானர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் ஜியோலோ ஜானர் பற்றின விளக்கத்தையும் இத்தாலியில் ஆரம்பித்த இந்த ஜானரில் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் கோலிவுட் வரைக்குமான படங்களையும் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். குறிப்பாக கேம் ஓவர் இந்த ஜானரில் எப்படி பெஸ்ட் மூவியாக இருக்குன்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நம்ம சேனலில் கேம் ஓவர் படத்தை பற்றின டீட்டெயில் ஸ்க்ரீன் ப்ளே அனாலிசிஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வெளியாகும். இந்த 2 வீடியோவையும் பார்த்தா இந்த படைப்பு எப்படி ஒரு கிளாசிக் படைப்பாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் உணர முடியும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஜியோலோ ஜானரில் வெளிவந்த கேம் ஓவர் படத்தை பற்றின என்னுடைய பார்வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.